Hi, this is A. Rahman and I'm excited to invite you. பாகிஸ்தானை தாக்கியதும் சமாதான புறா பறக்க விட்ட ஏஆர் ரஹ்மான் தான் இப்ப ட்ரெண்டிங். பெஹல்காம் தாக்குதலுக்கு எந்த கண்டனமோ அனுதாபமோ சொல்லாத பலர் ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் மக்கள் அல்ல, இராணுவம் கூட அல்ல, தீவிரவாதிகள் தாக்கப்பட்டதற்கு பதறிக்கொண்டு ஓடி வந்து தங்கள் விசுவாசத்தை காட்டுகிறார்கள். சாதி, மத, அரசியல் விசுவாசத்தை. அதில் ஒருவர் தான் ஏஆர் ரஹ்மான். சமாதான புறா, ஹார்ட் மற்றும் தேசிய கொடி எமோஜியை போட்டு தன்னோட எமோஷனலை காட்டியிருக்கிறார் ரஹ்மான். பாகிஸ்தானை தாக்கக்கூடாதாம், சமாதானமாக போகணுமாம் எமோஜி போட்டு சொல்கிறார். எப்படி எல்லை தாண்டி வந்து இந்துவா இந்துவா என்று கேட்டு கேட்டு கொல்லுவான், பதிலுக்கு இந்தியா புறா விட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஆமாம், நடுவில் அந்த ஹார்ட் எதுக்கு? பாகிஸ்தான் அம்மனிகளை லவ் ஜிஹாத் பண்ண சொல்கிறாரோ? இதை பார்த்து இணையவாசிகள் சும்மா இருப்பாங்களா? இசை புயல்னு கூட பார்க்காம போட்டு மிதின்னு மிதிச்சு போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஓட விட்டுட்டாங்க. பெஹல்காமில் கொலைகள் நடந்ததற்கு ஒரு வார்த்தை பேசல, இதுக்கு மட்டும் கத்துது அந்த கோழி ரேஞ்சுக்கு போட்டு கிளின்னு கிழிச்சு ஓட விட்டு இருக்காங்க இந்தியர்கள். ஆனாலும் நீங்க ரஹ்மான் பதிவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஃபோக்ஸ். அவர் முஸ்லீம், உருதுக்காரர், மா தூஜே சலாம் பாட்டு போட்டவர். அதனால போஸ்டை இடது டு வலம் படிக்காம வலது டு இடம் பார்க்கணும். அதாவது இந்தியா இதயபூர்வமாக அனுப்பிய சமாதான புறாவை வறுத்து தின்ற பாகிஸ்தான் அப்படின்னு அவர்களை புலிகேசி மன்னர்கள் என்று சொல்கிறார். தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்புன்னு தப்பிட்டீங்களே, கமாண்டையே ஆஃப் பண்ற அளவுக்கு அளவிட்டுட்டீங்களே மக்கா. ஆனால் இந்தியாவின் இந்த அதிரடிக்கு ஆதரவாக பேசினாலும் ஒரு கும்பல், குறிப்பா திராவிட ஸ்டாக்ஸ் மற்றும் அமைதி மார்க்க நபர்கள் பதிவு போட்டவர்களை போட்டு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் வழக்கம் போல கெட்ட வார்த்தைகளுடன். அப்படி பதிவிட்டு மாட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பிரபலம் இளையராஜா. மன்னர் எவ்வளி மக்கள் அவ்வளி என்று அவர் போட்ட பதிவுக்கு அர்த்தம் என்னன்னு கூட தெரியாம இங்கே நடப்பது ஜனநாயக ஆட்சி, மன்னராட்சி எல்லாம் கிடையாதுன்னு கடந்து உருண்டுகிட்டு இருக்குது ஸ்டாக் கூட்டம். இதுல சில கருவறைக்கு போக முடியுமா ரேஞ்சில் சாதி சார்பு பதிவும், சில ஐடி ரைடுக்கு பயந்து பேசுகிறார் ராஜா என்பது போலவும் இருக்கு. இந்தியாவுக்கு ஆதரவாக போராடும் தலைவர்களுக்கு ஆதரவாக பதிவுகள் போட்டா இவர்களுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது? தந்தையர் நாடுனும் போதினிலே ஒரு கோபம் பிறக்குது மூளையிலே, கரெக்டா? ஒரு போராளியின் போர் துவங்கி விட்டது, இலக்கை அடையும் வரை நிறுத்தப் போவதில்லை, ஒட்டுமொத்த தேசமும் மோடியுடன் நிற்கிறது என்று பதிவிட்டு இருக்கிறார் ரஜினிகாந்த். உடனே இதற்கு திமுக ஜால்ராவும் மோடி எதிர்ப்பாளருமான மதிமாறன், அதாங்க தடிமனா சுட்டா கீழ்ஜாதி தோசைன்னு தோசையிலே சாதி பார்த்தா அதே மதிமாறன் தான் பதில் போட்டிருக்கான். போரினால் எளிய மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்கும் வகையில் பெரிய தொகையை போர் நிவாரண நிதியாக ஐயா போராளியிடம் மொய் செய்வாரா? தேசப்பற்றுக்கு ஒரு ராயல் சல்யூட் என்று நக்கல் பதிவு போட்டிருக்கா. இவன் சதா ஜால்ரா தட்டும் மு.க. ஸ்டாலின் கூட ஸ்டாண்ட் வித் இந்தியன் ஆர்மி என்றும் பெருமைப்படுகிறோம் என்று ராகுலும் தான் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் மொய் எழுத சொல்லி ஏதாவது கமெண்ட் போட்டிருக்காரா இந்த மதிமாறன்? இப்படி ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலர் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஆதரவா எதிர்ப்பா? ஆதரவு என்றால் லைக் போடுங்க, எதிர்ப்பு என்றால் கமெண்ட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.